கலைஞர் ஐயா இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து ரொம்ப நட்போடு இருந்தார். இப்போ ஸ்டாலின் முதலமைச்சராக வந்ததுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ரொம்ப நல்ல நண்பர்களாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரஜினிக்கும் டிஎம்கேக்கும் எந்த இடத்துலையுமே ஒரு கருத்து வேறுபாடு. காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு இருக்காரு. அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நிச்சயமாக வந்து வரப்போகிற எலெக்ஷன் வந்து தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பாடத்தை. ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு பவர்ஃபுல்லான லேடி. அவரை எதிர்த்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனார். ஒன்றுமே பண்ண முடியல, தைரியமாக பேசினார். அதான் சொல்கிறேன்ல, ரஜினிக்கு இருக்கிற தைரியம் யாராவது ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அரசு பேச்சுவார்த்தையில் விஜய் வந்து ஓகே நான் வரேன் என்டிஏ கூட்டணிக்குன்னு சொல்லி ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் எடப்பாடி 100% வந்து அது நடக்கவே நடக்காது, அந்த மாதிரியான வாய்ப்பே கிடையாது, என்னுடைய கூட்டணிக்குள்ள நிச்சயமாக வந்து விஜய். அக்காட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் திரு பாலாஜி பிரபு சார் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். ரஜினி குறித்து சில தினங்களுக்கு முன்பு ஆதவ் அர்ஜுனா பேசிய பேச்சு வந்து பல இடங்களிலும் அவருக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக ரஜினி சாரே வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது ஆதவ் அர்ஜுனா வந்து அந்த தாவேக்கால வந்து ஒரு கருப்பு புலின்னு தான் நம்ம சொல்லணும். அவர் என்ன பேசுகிறாருன்னே அவருக்கு தெரில. எல்லாரோடையும் பார்த்தீங்கன்னா வம்பிழுத்து விட்டுட்டு வந்துடுறாரு. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஜினி பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது வந்து டிஎம்கேவுடைய மிரட்டலுக்கு பயந்து தான் ரஜினி அரசியலுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரஜினிக்கும் டிஎம்கேக்கும் எப்போவுமே ஒரு இணக்கமான உறவு தான் இருந்திருக்கு. கலைஞர் ஐயா இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா ரஜினி வந்து ரொம்ப நட்போடு இருந்தார். இப்போ ஸ்டாலின் முதலமைச்சராக வந்ததுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் ரொம்ப நல்ல நண்பர்களாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரஜினிக்கும் டிஎம்கேக்கும் எந்த இடத்துலையுமே ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்னே ஒன்று கிடையாது. அப்படின்னும் போது எப்படி வந்து இதை வந்து அதாவது திட்டமிட்டு பேசுகிறதுன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா திட்டாந்தரமாக பேசுகிறது, திட்டமிட்டு பேசுகிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து திட்டமிட்டு ரஜினியை வந்து பேரை கெடுக்கணும், ரஜினியுடைய புகழை கெடுக்கணுங்கிற மாதிரி பேசி வச்சுருக்காரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உண்மையே கிடையாது. 100% இதில் ஏதாவது 1% உண்மை இருக்கா அப்படின்னா 100% இது போய் எந்த வித உண்மையுமே இல்லை அப்படின்னும் போது இப்படி ஒரு விஷயத்தை வந்து ரஜினி பற்றி பேசியிருக்காரு. ரஜினி 4-5 நாளாக சைலண்ட்டாக இருந்தார். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரஜினி வந்து ஒரு அறிக்கையே கொடுத்துருக்காரு. அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா, காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு இருக்காரு. அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நிச்சயமாக வந்து வரப்போகிற எலெக்ஷன் வந்து தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பாடத்தை புகுத்த போகுது அப்படிங்கிறது தான் ரஜினி சொல்லியிருக்காரு. ரஜினி ரெண்டு வாட்டி சொன்னார். 96 சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த ஆட்சி மீண்டும் வந்தால் கடவுளாலே மக்களை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். அன்னைக்கு அவர் சொன்னது பார்த்திங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான டைலாக், ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி வந்து மேடையில் ஏறி சரசரன்னு பேசிட்டு மேடை விட்டு இறங்கி போயிட்டார். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ செல்வாக்கு இருந்தது. ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு பவர்ஃபுல்லான லேடி. அவரை எதிர்த்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனார். ஒன்றுமே பண்ண முடியல, தைரியமாக பேசினார். அதான் சொல்கிறேன்ல, ரஜினிக்கு இருக்கிற தைரியம் யாராவது ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அரசியலுக்கு வந்தாங்களா? ஏன் கமலஹாசனே வரல? கமலஹாசன் வந்தார். அந்த அம்மையார் இறந்ததுக்கு அப்புறம் தான் கமலஹாசனே வந்தார், விஜய் வந்தார், இன்னும் யாரோ வராங்க. விஜயகாந்த் வந்தார். விஜயகாந்துக்கு அந்த தைரியம் இருந்தது. விஜயகாந்த் நம்ம என்றைக்குமே வந்து குறைச்சி மதிப்பிடவே முடியாது. விஜயகாந்த் எப்போவுமே அந்த பாராட்டுக்குரியவர் தான். விஜயகாந்த் வந்து தைரியமாக வந்தார். காரணம் என்ன, விஜயகாந்த் ஒரு தைரியமான ஆளுமை. அதை முரட்டுத்தனமாக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி விஜயகாந்த். அதே மாதிரி தான் ரஜினியை பற்றி பல பேருக்கு தெரியல. ஆரம்பத்தில் அதாவது 70களின் கடைசியில் 80களின் தொடக்கத்துல எல்லாம் ரஜினி பார்த்திங்கன்னா ஃபயராக இருப்பார். அது ஒரு உதாரணம் சொல்கிற கேளுங்க. ஒரு பத்திரிகையாளர் வந்து ரஜினியை பற்றி நிறைய தப்பு பத்திரிகையில் எழுதிட்டு வந்தார், தொடர்ந்து எழுதிட்டு வந்தார். ஒரு நாள் போயஸ் கார்டன் வீட்டுக்கு அவர் வந்து செல்ஃப் டிரைவிங் பண்ணி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிகையாளர் வேற ஒரு நண்பரோடு நின்று அந்த போயஸ் கார்டன் அந்த என்ட்ரி ஆகும்ல அந்த ரோடு வாசல் நின்று பேசிகிட்டு இருக்காரு. இவர் தான் அந்த பத்திரிகையாளர்னு தெரிஞ்சோடனே காரை பயங்கரமாக ஸ்பீடாக ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போய் அவரை வந்து ஏற்றுறதுக்கு போகிறார். அவர் பார்த்து அந்த பத்திரிகையாளர் பார்த்துட்டு சுதாரிச்சுட்டு ஓடுறாரு, தெரு ஃபுல்லாக ஓடுறாரு. ஆனால் விடாமல் துரத்தி போகிறாரு. கடைசியில் ஒரு வீட்டு கேட்டுக்கிட்ட போய் அப்படி நின்றுறாரு, சோக்காயி. நின்னோன்னே பார்த்தீங்கன்னா ரஜினி போய் டமார்னு கேட்டில் அடிக்குது. இவர் அப்படியே டக்குன்னு வெளியில் அவுட் கொடுத்துட்றாரு. இல்லைன்னா அன்றைக்கி அந்த பத்திரிகையாளர் கதி என்ன ஆயிருக்குன்னே சொல்ல முடியாது. ரஜினி மேலே கொலை வழக்கு கூட பதியப்பட்டிருக்கும். அந்தளவுக்கு வந்து கோவம் வந்துச்சுன்னா அப்படி கோவத்தை வந்து பயங்கர நெருப்பு மாதிரி காட்டக்கூடிய ஒரு ரஜினி.
ஃபஸ்ட்டு படம் ஹீரோவாக நடித்தார். பைரவின்னு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வந்து இப்போ தான் நான் கிராஃபிக்ஸ்லாம் வந்துடுச்சு. உண்மையான பாம்பு, உண்மையான பாம்பை அப்படி கையில் அப்படி பிடிச்சி இப்படி ரைட் ஹேண்டில் பாம்பு வச்சுருப்பார், லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பாம்பு தலையில் அப்படி தட்டுவார். நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ தைரியமாக பண்ணார். அதுக்கப்புறம் தான் அந்த பாம்பு சென்டிமெண்ட் ரஜினிக்கே வந்துச்சு. ஸோ இப்போ ரஜினியை பொறுத்த வரைக்கும் தான் என்ன நினைக்கிறாரோ அதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர், முரட்டுத்தனமான கேரக்டரு. அதே நேரத்தில் ரொம்ப மென்மையான மனிதர். ரஜினி பொறுத்த வரைக்கும் சினிமாவில் தான் வந்து வேஷம் போட்டு நடிப்பார், நிஜத்தில் வேஷம் போட்டு நடிக்க தெரியாது. ஆனால் சினிமாலேயும் ஹீரோ, நிஜத்துலேயும் ஹீரோ. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் தான் ஹீரோவாக இருப்பாங்க, ஆனால் நிஜத்தில் ஹீரோவாக இருக்க மாட்டாங்க. ஆனால் சினிமாலேயும் ஹீரோ, நிஜத்துலேயும் ஹீரோ அப்படின்னா ஒரு பர்சனாலிட்டி அது ரஜினி தான். இல்லை சார், ரஜினி அவர்கள் எது வந்தாலும் வெளிப்படையாக பேசிடுவார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆதவ அர்ஜுனாவுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து ரஜினி சாரை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. திரு உதயநிதி பண்ணியிருக்காரு, சீமான் பண்ணியிருக்காரு, சாட்டை துரைமுருகன் பண்ணி, எடப்பாடி பண்ணியிருக்காரு. அப்போல்லாம் வந்து ரஜினி சார் ரியாக்ட் பண்ணலை. பட் இப்போ ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி எழுதில்லை சார்? கரெக்டு, நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி தான். அப்போ வந்து உண்மைகள் வந்து கொஞ்சம் இருந்தது அதில். அந்த அவங்க விமர்சனம் பண்ணதில் உண்மைகள் கொஞ்சம் இருந்தது. அந்த உண்மைகளோடு சேர்ந்து ரஜினி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இது வந்து முற்றிலுமே வந்து பொய்யான செய்தி. ரஜினி வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கும்போது ஆதவ அர்ஜுனாலாம் வந்து ஒரு 10-12 வயசு பையனாக இருந்திருப்பார். ரஜினி எப்படிப்பட்ட ஒரு ஆளுமையாக இருந்திருக்காரு, எப்படிப்பட்ட ஒரு ஆளுமைங்கிறது ஆதவ அர்ஜுனுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு 2-3 கட்சி தாவி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தாவேக்கால வந்து செட்டில் ஆயிருக்காரு. தாவேக்கா இப்போ தோற்றதுக்கப்புறம் பாருங்கள், இவர் எந்த கட்சிக்கு தாவி ஓடுவார்னு அவருக்கே தெரியாது. அந்த மாதிரி வந்து தாவுறது தான் வந்து ஆதவ அர்ஜுனோட வேலை. ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பல பேரை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தப்பாக பல பேரை விமர்சனம் பண்ணிக்கிட்டார். ரஜினி எல்லாம் எப்படின்னா 96 அந்த சொன்னேன் இல்லையா, அந்த ஜெயலலிதா எதிர்த்து குரல் கொடுத்தாருன்னு, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிம்மாசனமே ரஜினி காத்துக்கிட்டு கிடந்துச்சு, கிரீடமே ரஜினியோட காலடியில் கிடந்துச்சு. ஆனால் எதுவுமே வேணான்னு வந்து ரஜினி உதறிட்டார். ஆனால் இப்போ 96 இல்லை சார், 2020. ஆமாம், 96 இப்போ 2026 அதையும் நம்ம பார்க்கணும்ல. இல்லை சார், அன்னைக்கு அந்த வார்த்தை என்ன வார்த்தை? அதாவது இந்த ஆட்சி மீண்டும் வந்தால் கடவுளாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார்ல, அந்த வார்த்தைக்கு என்ன எஃபெக்ட் இருந்துச்சோ அதே எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னால. இது எப்படி 96 ரஜினி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டோ அதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான். நிச்சயமாக நீங்கள் பாருங்கள், ஒரு ரஜினி ஓட்டு போட போகிறது இல்லை, அது உறுதியாயிடுச்சு. ஒரு ரஜினியோட ரசிகர் கூட விஜய்க்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க. ரஜினி ரசிகர்களை வந்து நீங்கள் சாதாரணமாக இடம் போடக்கூடாது. 50 வருஷமாக ரஜினி ரசிகர்களாகவே இருக்காங்க. ரஜினியுடைய வெறித்தனமான ரசிகர்கள், டைஹார்ட் ஃபேனாக இருக்காங்க ரஜினிக்கு. அவங்க யாருமே பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு, அதாவது விஜய்க்கு வந்து ஒரு ஓட்டு கூட போட மாட்டாங்க. இதுதான் உண்மை. அந்த அளவுக்கு வந்து ரஜினியை வந்து ஹட் பண்ணிட்டாங்க. ரஜினியோடைய ஓட்டு கிடைக்க போகிறதில்ல. இருக்கிற எல்லாரையுமே வந்து கிட்டி விட்டுட்டுருக்காரு ஆதவ அர்ஜுனா. அவர் வந்து இப்படி வளர்ந்த கெட்டவர் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஒருவேளை வந்து தாவேக்காவோட ஸ்லீப்பர் செல்ல ஆதவ அர்ஜுனா அப்படின்ற அளவுக்கு சந்தேகம் வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா போகிற இடத்துலலாம் என்னென்னமோ பேசுகிறார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சரை கூட பார்த்தீங்கன்னா முட்டாள்னு அட்ரஸ் பண்ணி பேசியிருக்காரு. இதெல்லாம் வந்து பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இது பேசி 4-5 நாள் ஆச்சு. 4-5 நாளாக எல்லாம் சைலண்ட்டாக இருந்தாங்க. காரணம் என்னன்னா, என்டிஏ கூட்டணிக்குள்ளே விஜய் வரப்போகிறாருன்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. அதுக்கு தான் கொண்டு போய் வந்து சிபிஐ ஆஃபீஸில் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக உட்கார வச்சுருந்தாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் விஜய் வந்து ஓகே நான் வரேன் என்டிஏ கூட்டணிக்குன்னு சொல்லி ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் எடப்பாடி 100% வந்து அது நடக்காது. அந்த மாதிரியான வாய்ப்பே கிடையாது. என்னுடைய கூட்டணிக்குள்ளே நிச்சயமாக வந்து விஜயை நான் உள்ளே விட மாட்டேன்னு வந்து பல்ட்டி அடிச்சிட்டார். எடப்பாடி அந்தர் பல்ட்டி அடித்ததுனால தான் முடியவே முடியாது. என்டிஏ கூட்டணிக்குள்ள, ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ள விஜயை சேர்க்க முடியாதுன்னு ஸ்ட்ராங்காக நின்னதுனால தான் விஜயால் அந்த கூட்டணிக்குள்ளே போக முடியல. ஆனால் அந்த கூட்டணிக்கு போகிறதுக்கு விஜய் ரெடியாக தான் இருந்தார். இதுதான் உண்மை. அது எதுவுமே நடக்காது அப்படின்னோன்னே இன்றைக்கி வந்து அந்த கூட்டணியில் விஜய் இல்லைன்னொன்னே எடப்பாடி அடிக்கிறாரு, நயினார் நாகேந்திரன் அடிக்கிறாரு, அண்ணாமலை அடிக்கிறாரு. எல்லாருமே ஜிகே வாசன்லேருந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே வந்து ரஜினிக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்குறாங்க. இது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது பிஜேபி கூட்டணிக்கு போய் 80 சீட் வேணும்னு கேட்டிருக்காரு. இவர் வேட்பாளர்களே பார்த்தீங்கன்னா 60 சீட்டுக்கு தான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காரு. 80 சீட்டு எங்கேருந்து பிஜேபி கூட்டணியில் கொடுக்குறது? 80 சீட்டு கேட்டிருக்காரு. 80 சீட்டு இல்லை அப்படின்னா நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. 80 சீட்டு மட்டும் இல்லாமல் அந்த கூட்டணி, என்டிஏ கூட்டணிக்கு நான் தான் வந்து முதலமைச்சராக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படியாவது எடப்பாடி விட்டு கொடுப்பாரா? எடப்பாடி வந்து அதுக்கு தான் காத்துட்ருக்காரு. எப்படி விட்டு கொடுப்பாரு? இல்லை சார், அரசியலுக்காக இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். நீங்கள் சொன்னீங்க 1996 ரஜினி சாரோட பவர் என்ன அப்படின்னு. அதே ரஜினி சார் 2004 வந்து பாமக எங்கெங்கெல்லாம் நிற்குதோ அங்கெல்லாம் வந்து அவங்க ரசிகர்கள் அவங்களுக்கு எதிராக வேலை செய்யுங்க அப்படின்னு வந்து சொன்னார். பட் ரிசல்ட் வந்து பாமக எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சாங்க. அப்போ ரஜினி சாருக்கு அங்கே வந்து ஒரு செல்வாக்கு இல்லை நம்ம எடுத்துக்க முடியுமா சார்?
நீங்கள் பாமக பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதி சார்ந்த கட்சி. நீங்கள் அந்த கட்சி அந்த சமுதாயத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யார் நின்னாலும் ஓட்டு போடுவாங்க. அதுதான் அது ஒரு பெல்ட்டு. அந்த பெல்ட்டில் தான் பாமகக்கு செல்வாக்கு. புரியுதா உங்களுக்கு? அதை எடுத்துகிட்டு நீங்கள் ரஜினியோட வார்த்தைக்கு வாய்ஸ் இல்லைன்னு நினைக்காதீங்க. ரஜினி நான் கேட்குறேன், இது கேட்குறது நீங்கள் 96ல் ரஜினி கொடுத்த குரலுக்கு வந்து மரியாதை இருந்துச்சா இல்லையா? ஆட்சி மாற்றம் நடந்துச்சா இல்லையா? அது ரஜினி சார் வாய்ஸ்னால மட்டும் நடந்துச்சு நம்ம சொல்ல முடியும். ரஜினி சாரோடைய வாய்ஸ் ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. ரஜினி சாரோட வாய்ஸ்னால நடந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ரஜினி சாரோடைய வாய்ஸ் முக்கிய காரணமாக இருந்துச்சு. ஸ்வீப்பில் வந்து டிஎம்கே வரதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக இருந்துச்சு. ரஜினி சார் அன்னைக்கு குரல் கொடுத்தது தான் அந்த ஆட்சி மாற்றத்துக்கே காரணமாக இருந்துச்சு. இன்னைக்கு 2026 பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. காலம் வந்து காத்திருந்து பதில் சொல்லும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மறைமுகமான பொருள் என்ன அப்படின்னா, வரப்போகிற எலெக்ஷனில் டிவிகேக்கு கிடைக்க போகிற ஓட்டு, டிவிகேக்கு கிடைக்க போகிற ஓட்டு வாக்கு சதவீதம் தான் அதுக்கு காரணம். நீங்கள் வேணால் பொறுத்திருந்து பாருங்க. இல்லை சார், எவ்வளோ குறைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ ரஜினி சார் ஃபேன்ஸ் வந்து பரவலாக இருக்காங்க, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான். ஆனால் வந்து இப்போ ரஜினி சாருக்கும் விஜய் சாருக்கும் பிரச்சனை அப்படின்ற ஒரு காரணத்தை மட்டுமே வச்சு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட மாட்டேன் மக்கள் அவ்வளோ கூட சிந்திக்க மாட்டாங்க. அவருடைய பர்சனல் பிரச்சனைக்கும் மக்களோட பிரச்சனைக்கும் வித்தியாசம் இல்லையா சார்? விஜய்க்கே ஓட்டு போட மாட்டாங்க. மக்கள் சிந்திக்கிறதா இருந்தால் விஜய்க்கே ஓட்டு போட மாட்டாங்க. யார் விஜய்க்கு ஓட்டு போட போகிறாங்க? இல்லை சார், பொறுத்திருந்து பாருங்க. நீங்கள் 1.5 மாதம் தான் இருக்குது. ரிசல்ட்டே வந்து 2 மாதத்துக்குள்ளே வரப்போகுது. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க. டிவிகேக்கு இந்த வருஷம் என்ன கிடைக்க போகுது, இந்த எலெக்ஷனில் என்ன கிடைக்க போகுதுன்னு. இன்னும் அன்டெஸ்டட் பார்ட்டி யாருமே கூட்டணி இல்லை. நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் ரஜினி சார் சொன்னதுனால தான் ஓட்டு போட மாட்டாங்களா? அந்த அளவுக்கு வந்து ஓட்டு போடுற வாக்காளர்கள் யோசிக்க மாட்டாங்களான்னு நீங்கள் கேட்குறீங்க. 234 தொகுதியிலையும் இப்போ வந்து வேட்பாளர் நிறுத்தணும். 234 தொகுதியில் நிறுத்துறதுக்கு வேட்பாளர்கள் இருக்காங்களா? யாராவது தெரிந்த முகம் இருக்காங்களா? ஒரு 4-5 பேரை தவிர யார் இருக்கா தெரிஞ்ச முகம்? நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் சார். அப்படி இல்லை சார். இப்போ விஜய் அவர்களுக்கு அவரோட முகத்துக்காக தான் சார் அந்த ஓட்டு. அந்த வேட்பாளர் யார் நிற்கிறான்னு பார்த்து மக்கள் ஓட்டு போட போகிறது இல்லை சார். சென்டர் ஆஃப் த ஆக்சிஸ் விஜய் மட்டும்தான். ஸோ அவர் யாரை காட்டுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க, அந்த சின்னத்துக்கு ஓட்டு போட போகிறாங்க. அதுக்கு வந்து வேட்பாளர் தெரிஞ்ச முகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லையா சார்? எம்ஜிஆர் அவர்கள் நிற்கும் போதும் அதுதான் நடந்துச்சு, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதும் அதுதான் நடந்துச்சு. அவங்களுக்கான ஓட்டு தான் இருந்துச்சே தவிர வேட்பாளர்களை பார்த்து யாரும் ஓட்டு போடலையே சார். அப்படிலாம் நீங்கள் தப்பாக கணக்கு பண்ணாதீங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஏற்கனவே காங்கிரஸில் இருந்தார். அதுக்கப்புறம் டிஎம்கேல இருந்தார். டிஎம்கேலேருந்து வெளில வந்தார். அவர் நடிகர். ஆனால் வந்து டிஎம்கேலேருந்து வெளில வந்தவர். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அரசியல் அனுபவம் உள்ளவர். நல்லா ஒரு தெரிஞ்சுக்குங்க. எம்ஜிஆர் வந்து டிஎம்கேலேருந்து வெளியில் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 50% டிஎம்கேனர் வந்து எம்ஜிஆரோட வெளில வந்தாங்களா இல்லையா? முக்கியமான அமைச்சர்கள்லாம் கூட எம்ஜிஆரோட வெளில வந்தாங்க. முக்கியமான தலைவர்கள் எல்லாம் எம்ஜிஆரோட வெளில வந்தாங்க. அந்த வழியில் தான் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து அரசியல் தெரிஞ்சு தான் அரசியல் பண்ணாங்க. அவங்க ஒரு ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சி ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன 2 தடவைக்கு மேலே ஆட்சியில் இருந்த 3 தடவை எம்ஜிஆரே 3 தடவை இருந்திருக்காரு. 3 தடவைக்கு மேலே ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியை அவங்க வழி நடத்தினாங்க. அந்த கட்சிக்கு அவங்க தலைவராக மாறினாங்க. ஒரு கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பு ஆல்ரெடி இருந்தது. அந்த கட்டமைப்புக்கு அவங்க தலைவரானாங்க. அவங்களால வெற்றி அடைய முடிஞ்சது. அவங்க நினச்ச இலக்கை அடைய முடிஞ்சது. பூத் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. ஒரு தொகுதியில் எத்தனை பூத் இருக்குன்னாது வந்து தாவேக்கானவருக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. நீங்கள் பாருங்கள், எலெக்ஷன் நெருங்க என்னென்ன செய்ய போகிறாங்கன்னு பாருங்கள். நிச்சயமாக வந்து தனித்து போட்டியிடுற விஜயால் இந்த எலெக்ஷனை வந்து துணிஞ்சு போட்டிடுறதா அவர் நினச்சி போட்டிடுறாரு. ஆனால் நிச்சயமாக அந்த எலெக்ஷன் அவருக்கு வந்து ஒரு பெரிய தோல்வியை தான் வந்து பாடமாக கொடுக்க போகுது. அதுதான் வந்து வர எலெக்ஷனில் நடக்க போகுது. அதே மாதிரி வந்து ரஜினி சார் மேலே இருக்க இன்னொரு குற்றச்சாட்டு, தமிழகத்தில் வந்து பல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதுக்கு மாதிரி கரூருக்கு வந்து அவர் ரியாக்ட் பண்ணியிருந்தார். பட் அதன் பிறகு பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்கு எதுக்குமே அவர் வாய் திறக்கல. பட் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் அவர் ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னும் போது இப்போ விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியால் இதை பண்ணுறாரா சார்? தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் ரஜினிக்கு எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரஜினிக்கு எதுக்கு விஜய் மேலே தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி? ரஜினி சூப்பர் ஸ்டார் இருக்கும்போது தான் விஜய் நடிக்கவே வராரு. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. விஷ்ணு படம், அந்த படத்தினுடைய பூஜைக்கு பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து குத்துவிளக்கு ஏற்ற வந்திருந்தார். அன்றைக்கி ரஜினி சாருடைய காலில் விழுந்து விஜய் வந்து ஆசீர்வாதம் வாங்கினார். இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது ரஜினி சார் வந்து விஜய் வந்து போட்டியாக நிற்பாரா? நிச்சயமாக நினைக்க மாட்டார். ஆனால் விஜய் வந்து ரஜினி சாரை பல இடங்களில் அவருடைய பேச்சுக்களில் அவமானப்படுத்திகிட்டே தொடர்ந்து பண்ணிகிட்டே வராரு. இந்த இடத்துல வந்து ஆதவர்ஜுனா ரஜினியை பற்றி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க. ரஜினி ரசிகர்கள்லாம் பல இடங்களில் போராட்டங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் வந்து குறைஞ்சபட்சம் ஆதவர்ஜுனாவை கூப்பிட்டு நீ ஒரு மன்னிப்பு அறிக்கை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கணுமா வேணாமா? எதுக்கு மௌனம் கேட்குறாரு? சரி, அவர் வந்து ஆதவர்ஜுனா கூப்பிட்டு சொல்லலை. அவர் ஒரு கட்சி தலைவர் தானே. அந்த பண்பு அவருக்கு இருந்துச்சுன்னா அவரே வந்து நேரடியாக வந்து ரஜினி ரசிகர்களுக்கு வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாமே. எதுவுமே பண்ணாமல் சைலண்டாக இருக்கிறதுக்கு என்ன? அது வந்து ரஜினி ரசிகர்கள் மட்டும் ஒரு இம்பாக்ட் வரும்னு அவர் நினைக்காம கூட இருந்திருக்கலாம்ல சார்.
ரஜினி அதான் சொல்கிறேன்ல, யாருமே வேண்டாம் நம்ம ஜெயிச்சிடலான்னு அவர் நினைக்கிறாரு. எதுவுமே நடக்க போகிறதில்ல. அவர் நினைக்கிறது எல்லாமே கனவாக தான் முடிய போகுது. அது வர தேர்தல் அந்த பாடத்தை அவர் கற்றுக் கொடுக்க போகுது. இல்லை சார், அது மக்கள் தானே சார் முடிவு பண்ணும். ஒரு குறிப்பிட்ட நடிகருடைய ரசிகர்களோ இல்லை வந்து மற்ற ரசிகர்களோ அதை முடிவு பண்ண முடியாது சார். பொதுஜனங்கள் தானே முடிவு பண்ண. அவங்களும் இதை பார்த்துட்டு இருக்காங்கல்ல. ரஜினி சார் எதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுறாரு, எதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டாரு, யாரோடைய குரலாக அவர் பேசுறாரு, எல்லாமே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க ரஜினி சார். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அதில் மாற்று ரஜினி சாருடைய ரசிகர்கள் மனசு புண்படுற பணி பண்ணா ஒரு கோடி பேர் வந்து ஓட்டு போடலைன்னா விஜய்க்கு வந்து அது வெற்றியா தோல்வியா நீங்க சொல்லுங்க சார். அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கு, அவங்க வேலை வாய்ப்புக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அதை பார்த்து மக்கள் ஓட்டு போடுவாங்களா? இல்லை வந்து சரி, வேலை வாய்ப்புக்கு என்ன பிரச்சனை, வீட்ல என்ன பிரச்சனைன்னு விஜய்க்கு தெரியுமா? ஏதாவது கரெக்டா இது வரைக்கும் பேசியிருக்காதா? ஏதாவது அட்ரஸ் பண்ணியிருக்காதா? விஜய் அவர்களுக்கு தெரியும் சார், மக்களுக்கு தெரியும் சார். அன்றாட பிரச்சனைகள் அவங்க பார்த்துட்டு இருக்காங்களா, பெண்களுக்கான பாதுகாப்பு அவங்க பார்த்துட்டு இருக்காங்களா சார்? ஆமா, எல்லாம் கரெக்ட். அதை வச்சு ஓட்டு போடுவாங்களா? இல்லை வந்து ரஜினி அவர் புண்படுத்திட்டாரு அதுக்காக நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு மக்கள் நினைப்பாங்களா சார்? இங்க பாருங்க, நீங்க வந்து எப்படின்னா ரஜினியோட ரசிகர்கள் இங்க வந்து பேச்சு என்னன்னா, ரஜினியை பத்தி ஒரு அவதூறு வந்து ஆதவர்தனா சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது ரஜினியோட ரசிகர்கள் கோடான கோடி பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்க ஓட்டு போட மாட்டாங்கிறது தான் இங்கே வாதம். மற்றவர்கள் எல்லாருமே ஓட்டு போட மாட்டாங்கன்னு நம்ம சொல்லலை. ஒரு கோடிக்கணக்கில் வந்து ரசிகர்கள் இருக்கிற ஒரு நடிகர் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாராக இருக்கார் ரஜினிகாந்த். அப்படி இருக்கும்போது அவருடைய ரசிகர்கள் அவர் ஓட்டு போடலை அப்படின்னா அந்த ஓட்டு சதவீதம் விஜய்க்கு வந்து குறையுமா குறையாதா? நிச்சயமாக சொல்லுங்கள், அதை நேர்மையாக சொல்லுங்கள். இல்லை சார், நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, இதுக்காக வச்சு மட்டுமே வந்து மக்கள் அவருக்கு ஓட்டு போடாமல் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லை சார், நிச்சயமாக ஓட்டு போட மாட்டாங்க. நீங்கள் ரஜினி ரசிகர்களை சாதாரணமாக நினைக்கிறீங்க. ரஜினி ரசிகர்கள் வந்து ரஜினியோட டைஹார்ட் ஃபேன்ஸாக இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினினா உயிரை கொடுக்கறதுக்கு கூட ரஜினி ரசிகர்கள் ரெடியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரஜினியோடைய மனசை புண்படுத்துகிற மாதிரி வந்து ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு. அந்த கட்சி பேரை சொல்லியே ரஜினி வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. தாவேகா கட்சின்னு ஆதவர்ஜுனா முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர் இந்த மாதிரி வந்து பொய்யான விஷயத்தை சொல்லியிருக்காருன்னு ரஜினி வந்து அட்ரஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. அப்படின்னும் போது அதை வந்து ரஜினி ரசிகர்கள் நிச்சயமா ஒரு வேத மந்திரமா எடுத்துக்கிட்டு நிச்சயமா ஓட்டு போட போறது இல்லை. ரஜினி, நான் ஒன்று கேட்குற கேளுங்க, 96 ரஜினி சொன்ன அந்த வார்த்தை அன்னைக்கு பவர்ஃபுல்லான வார்த்தையா இருந்துச்சா இல்லையா? அன்னைக்கு வந்து அது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துச்சா இல்லையா? அதே மாதிரி நீங்க பாருங்க, நீங்க இந்த வரப்போற தேர்தலில் விஜய் ஆல்ரெடி வாக்கு வாங்க போறது ரொம்ப கம்மியான சதவீதம் தான். அதுல இந்த மாதிரி பேசி 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 தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் இழுத்து போட்டு உள்ளது, அதாவது வரவேண்டிய வாக்குகளையே அவர் கெடுத்துக்குவார். அப்படிங்கிறது தான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட். இல்லை சார், ரஜினி சார் வந்து பர்சனலாக ஹர்ட் ஆயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்றீங்க. அவர் வந்து ஒரு விஷயத்த சொன்னார், அது அவருடைய பர்சனலான கருத்தாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த இதுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் இதை விட தரக்குறைவாக பேசியிருக்காரு. திரு உதயநிதி அவர்கள் கலாய்ச்சிருக்காரு. அப்போலாம் அவர் எந்த மறுப்புமே தெரியல. அப்போ அதெல்லாம் அவர் ஹர்ட் ஆகலையா சார்? அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அதாவது ஒரு அரசியலில் கலாய்க்கிறதும் ஒரு அரசியலில் வந்து நக்கல் நையாண்டி பண்ணி பேசுறதும் உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை வந்து சீமான் அவர்கள் வெற்றிடம் இருக்கு, சுடுகாட்டில் கூட தான் வெற்றிடம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதை விட வந்து அவர் யாராவது கொச்சையா பேசிட முடியுமா சார்? அதெல்லாம் வந்து அதோட கொச்சையா நம்ம பேசின இந்த சீமான் இப்போ எங்க இருக்காரு? அவர் போய் சந்திச்சாரே சார். சந்திச்சாரா இல்லையா? ஏன் சந்திச்சாரு? சரி, அந்த சீமான் ஏன் சந்திச்சாரு? இல்ல, அந்த சீமான் ஏன் போய் ரஜினியை சந்திச்சாரு? அப்படி பேசினார்ல, அப்படி பேசுற சீமான் ஏன் போய் ரஜினியை சந்திச்சாரு? அதுக்கு சொல்லுங்க. அது அவர் தான் சொல்லுங்க. அவர் இது எப்படி அவர் தான் சொல்லணும்? அப்படி பேசின சீமான் அந்த பேசின ஸ்டாண்டோட அப்படியே ரஜினியை சந்திக்காம இருந்திருக்கணும்ல. ரஜினி போய் சந்திச்சாரா இல்லையா? சந்திச்சாரா இல்லையா? அப்புறம் அதுக்கு என்ன பொருள்? அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கோ இல்ல வந்து நான் சொன்ன தவறு நான் எங்கேயுமே சொல்லியே சார். அவர் சொன்னது தவறுனே சொல்ல வேணாமா? நீங்க போய் ரஜினியை சந்திச்சிட்டாலே அது வந்து மன்னிப்பு கேட்ட மாதிரி தான் அர்த்தம். நேரடியா ரஜினியை சந்திச்சு ரஜினியோட போட்டோ எடுத்துக்கிட்டாரா இல்லையா அப்படின்னா அது என்ன அர்த்தம்? மன்னிப்பு கேட்டதா தான் அர்த்தம். அதாவது ஆதவர்ஜுனா வந்து இன்னைக்கு சரி, சீமானும் ஆதவர்ஜுனாவும் ஒன்னா? ஆதவர்ஜுனாங்கிறவர் வந்து ஆதவர்ஜுனாங்கிறதுக்கு என்ன அரசியல் தெரியும்? ஆதவர்ஜுனா எத்தனை கட்சியில் இது வரைக்கும் இருந்திருக்காரு? கேட்குறேன், ஆதவர்ஜுனா இது வரைக்கும் எத்தனை கட்சியில் இருந்திருக்காரு? இப்போ தாவேக்கா எத்தனாவது கட்சி? ஆதவர்ஜுனா பேசுறது ஏதாவது பொருள்பட பேசுறாரா? சரி, ஒரு எலெக்டட் சீஃப் மினிஸ்டர் வந்து முட்டாள்னு சொல்லி பேசுறாரு, அது சரின்னு நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அப்படி பார்த்தா திரு உதயநிதி அவர்கள் எடப்பாடியை வந்து எவ்வளவு கொச்சையா பேசியிருக்காரு சார். சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அது சசிகலா அவர் காலில் விழுந்தாரா விழுகலையா? அது சொல்லுங்க. சசிகலா அவர் காலில் இல்ல, அதெல்லாம் வேண்டாம். சசிகலா அவர்களுடைய காலில் அதுதான் தம்பி, சசிகலா அவருடைய காலில் விழுந்தாரா விழுகலையா சொல்லுங்க சார். அவர் விழுந்தாரா விழுகலையா சொல்லுங்க. விழுந்தார்ல, அந்த விழுந்ததான் சொன்னார். அப்போ உண்மையை தானே சொல்லியிருக்காரு, பொய்ய சொல்லல. இல்ல, இங்க வந்து பொய் சொல்றாருல்ல, உண்மையே இல்லாத உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்த சொல்றாரு. ரஜினி பயந்தாங்கோலின்னு சொல்றாரு. ரஜினி பயந்தாங்கோலின்னு ஆதவர்ஜுனா பார்த்திருக்காரா? ஆதவர்ஜுனுக்கு தெரியுமா? ரஜினி எல்லாம் சூப்பர் ஸ்டாரா இருக்கும்போது, ரஜினி எல்லாம் நடிக்க வரும்போது ஆதவர்ஜுனா பிறக்கவே இல்லை. ரஜினி வந்து டாப் ஸ்டாரா இருக்கும்போது
10-12 வயசுல இருந்தார் ஆதவ அர்ஜுனா. அவருக்கெல்லாம் என்ன தெரியும்? அவர் ரஜினியை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல ஆதவ இல்ல அர்ஜுனா? சார், இல்லைங்க, நான் கேட்குறேன். 50 வருஷமா ஒரு தமிழ் திரை உலகத்தில் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். இன்னைக்கு ரஜினி நினைச்சா உடனே பிரைம் மினிஸ்டரோட பேச முடியும், உடனே வந்து அமித்ஷாவோட பேச முடியும், யாரோட வேணாலும் பேச முடியும். எந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டரோடையும் ரஜினி ஃபோன் பண்ணால் ஒரு ஃபோன் கால் பண்ணால் போதும், ரஜினி வந்து பேச முடியும். இருங்க, அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளுமையாக தமிழ் சினிமாவில் இன்றைக்கும் அந்த டாப் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னா ரஜினி தான். அதில் யாராலையும் அதை மாற்ற முடியாது. அந்த அளவுக்கு 75 வயசுலேயும் ஒரு கரிஷ்மாவோட அந்த மரியாதையோட ரஜினி நடந்துட்டு இருக்காரு. எங்கேயாவது ரஜினி வந்து மரியாதை குறைவாக நடந்திருக்காரா? ரஜினி அவர் ஒரு காலத்தில் வந்து ஃபயராக இருந்தார். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நிருபரை காரில் போய் ஏற்ற போனது எல்லாமே ஒரு வெறி. அது ஆரம்பத்தில் அந்த இளமையில் துடிப்பில் இருந்த வெறி. ஆனால் இன்னைக்கு பக்குவப்பட்ட ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு ஆன்மீக தேடலோட ஒரு நல்ல எண்ணங்களோடு இருக்கிறார் ரஜினி. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் கொள்ளை கொண்ட ஒரு நடிகராக ரஜினி இருக்கார். ரஜினி அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு மரியாதை உண்டு, எல்லாருக்குமே ஒரு கௌரவம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை நீங்கள் வந்து யாரோ எவரோ வந்து பேசிட்டு போகிற விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு ஆளுமையை நீங்கள் சும்மா வார்த்தை அதாவது நாக்கு மேலே பல்லு போட்டு நீங்கள் பேசுகிறீங்களே, அது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? நீங்களே சொல்லுங்கள். இல்லை சார், இது இல்லை அவர் பேசுகிறத தட்டி கேட்கக்கூடாதுங்கிறீங்களா? அவர் பேசுகிறது சரிங்கிறீங்களா? நீங்கள் ஆதவ அர்ஜுனா பேசுகிறது சரிங்கிறீங்களா? என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ரஜினி சார் அதை கடந்து போயிட்டாரு. தேவையில்லைங்க. அவரை பற்றி அதுதான் சொல்கிறேன். அவரை பற்றின அவதூறை பற்றி பேசும்போது ரஜினி சார் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அதுவும் ரஜினி சார் என்ன சொல்லியிருக்காரு? ஆதவ அர்ஜுனாவை எங்கேயாவது அதாவது அட்டாக் பண்ணி பேசியிருக்காரா? எதுவுமே கிடையாது. ஆதவ அர்ஜுனா தாவேகா சார்ந்த முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஆதவ அர்ஜுனா இப்படி வந்து பொய்யான விஷயத்தை பேசியிருக்கார். அதை தவிர வேற ஏதாவது ரஜினி சார் சொல்லியிருக்காரா? நீங்கள் சொல்லுங்கள். அவருக்கு ஆதரவு தெரிவித்த அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள், பத்திரிகை ஊடக நண்பர்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து அவர் வந்து நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா காலம் பேசாது பொறுத்திருந்து பதில் சொல்லணும்னு ஒரு வார்த்தை போட்டு முடிச்சிருக்காரு. வேற என்ன ஆதவ அர்ஜுனாவை என்ன அட்டாக் பண்ணியிருக்காரு? இல்லை என் மனசை புண்படுத்திட்டாரு, என் மனசை வேதனைப்படுத்திட்டாரு, வேற ஏதாவது அதில் சொல்லியிருக்காரா? நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லலை, இதுக்கு மட்டும் பதில் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறீங்களே. அதாவது ஒரு அரசியல் பின்புலம், அதாவது உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசுகிறார் அப்படின்னா சில உண்மைகளே அந்த நேரத்தில் சொல்லியிருக்கக்கூடும். சீமான் பேசுகிறாருன்னா சில உண்மைகளை அந்த நேரத்தில் சொல்லியிருக்கக்கூடும். இவர் வந்து பொய்யை அவதூறு பரப்புற மாதிரி ஒரு விஷயத்தை பயந்தாங்கொழி அப்படிங்கிற வார்த்தை அது பொருள் படுற மாதிரி அவர் பேசியிருக்காரா இல்லையா? அதை யார் தான் ஏற்றுப்பாங்க சொல்லுங்க? அதுக்கு மறுப்பு சொல்ல மாட்டாங்களா? அதுக்கு எதிர்ப்பு காட்ட மாட்டாங்களா? அவர் மறுப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாரு அப்படின்னா அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே அவர் தெரிவிச்சிருக்கலாம், இல்லை மறுநாள் தெரிவிச்சிருக்கலாம். 5 நாட்கள் ஏன் இடைவெளி? எல்லாரும் சொல்லிட்ட பிறகு அவர் வந்து ரியாக்ட் பண்றாரு சார். அதெல்லாம் கிடையாது. மறுபடியும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. அவர் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் நிதானமாக யோசிச்சு தான் முடிப்பு எடுப்பார். எடுத்தோம் கவுத்தோன்னு வந்து அவர் பண்ணுற விஷயமே கிடையாது. எப்போவுமே அவர் பண்ண மாட்டார். நல்ல அவருக்கு வயசு என்னங்க ஆகுது? 75 வயசு ஆகுது. அந்த பக்குவம் இருக்குல்ல, பக்குவம். இதுக்கு பதில் சொல்லணுமா வேணாமா அப்படிங்கிற இருங்க, இந்த பதில் சொல்லணுமா வேணாமா அப்படிங்கிற யோசனை கூட இருந்திருக்கலாம். இது வேண்டாமே தவிர்க்கலாமேன்னு கூட நினைச்சிருக்கலாம். இல்லை, அதை பக்குவம் அப்படின்னு வந்து சொன்னீங்க. அவரோட இண்டஸ்ட்ரியிலேருந்து அவரோட ஜூனியராக ஒருத்தர் அரசியலுக்கு வராரு அப்படின்போது அவருக்கு இது வரைக்கும் வந்து ஒரு அறிக்கை மூலமாக ஒரு வாழ்த்து கூட சொல்லலையே சார். எதுக்குங்க வாழ்த்து சொல்லணும்? எதுக்கு வாழ்த்து சொல்லணும்? ரஜினியை பார்த்து வந்து சினிமாக்கு வந்த விஜய் ரஜினியோட பிறந்த நாள் கூட வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறார். 75வது பிறந்த நாள் ரஜினியோட பிறந்த நாள் இப்போ சமீபத்தில் போச்சு, டிசம்பர் 12ஆம் தேதி. திரையுலகத்தில் இருக்கிற எல்லாருமே வாழ்த்து சொன்னாங்க, அரசியல் தலைவர்கள் வாழ்த்து சொன்னாங்க, பல பேர் வாழ்த்து சொன்னாங்க. விஜய் வாழ்த்து சொன்னாரா? விஜய் வாழ்த்து சொன்னாரா? பக்குவம் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. விஜய் வாழ்த்து சொல்ல அதெல்லாம் கிடையாதுங்க. விஜய் வாழ்த்து சொன்னாரா? ஒரு மூத்த நடிகருக்கே விஜய் வந்து வாழ்த்து சொல்லாதப்ப நல்லா கேட்டுங்க. ஒரு மூத்த நடிகர், பல வருடங்கள் வந்து சீனியர் இருக்கிற ஒரு நடிகருக்கே விஜய் வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலை. 75வது வருடம் பொன் விழா ஆண்டு. அப்படி சொல்லாத போது ஒரு ஜூனியர் நடிகர் அரசியலுக்கு வந்ததுக்கு ரஜினி வாழ்த்து சொல்லணுமா? நீங்க போய் உங்க அப்பா அம்மாட்ட உங்க பிறந்தநாள் வாழ்த்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவீங்களா? இல்லை உங்க பிறந்தநாள் அன்னைக்கு வந்து உங்க அப்பா அம்மா உங்க காலில் விழுந்து மகனே உன்னை பெத்துட்டா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிடான்னு சொல்லுவாங்களா? என்னங்க இது நியாயம்? ஆனால் மேடைகளில் மட்டும் விஜய் நான் பார்த்து வளர்ந்த பையன், எனக்கு விஜய்க்கும் என்ன போட்டி, இப்படிலாம் பேசாரு சார். உண்மை அப்படிதான் இருந்தது. உண்மையை தான் சொன்னார், உண்மையை தான் பேசினார். அவர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் எந்த இடத்துலையும் நேரடியாக வந்து அட்டாக் பண்ணி பேசவே இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப புரிஞ்சுக்கணும். விஜயை வந்து அட்டாக் பண்ணி பேசாமல் இருக்கிறதே அவருடைய வாழ்த்து தான். அது தெரிஞ்சுங்க. விஜயை போய் ரஜினி வாழ்த்தணுங்கிறீங்க.
விஜய் சீஃப் மினிஸ்டரா வந்தா நாளைக்கு ரஜினி வாழ்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா அப்படி ஒரு இடத்தை அடைஞ்சாருன்னா அந்த வாழ்த்துதல நிச்சயமா ரஜினி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். விஜய் ஒண்ணுமே செய்யலையே. விஜய் என்ன சாதனை பண்ணாரு? விஜய் என்ன வந்ததுக்கு எதுக்கு வாழ்த்து சொல்லணும்னு கேட்கிறேன். வாழ்த்து சொல்றது வந்ததுக்கு எதுக்கு வாழ்த்து சொல்லணும்? அவர் வந்ததே பிடிக்காம இருக்கலாம், விரும்பாம இருக்கலாம். என்ன இருக்கு தப்பு? என்ன இருக்கு? எல்லாருக்கும் விஜய் வந்தது எனக்கு கூட தான் பிடிக்காது. விஜய் வந்துட்டாருன்னு எல்லாருமே வாழ்த்து சொல்லணும் நெசசிட்டி இருக்கா? தேவைகள் இருக்கா? என்ன இருக்கு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அவருக்கு பிடிக்காம இருக்கலாம், வேணாம்னு நினைக்கலாம், சின்ன பையன் நினைக்கலாம், பொடி பையன் நினைக்கலாம், என்ன வேணா நினைக்கலாம். என்ன சொல்லக்கூடாதா? அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு பார்த்து கூட இப்படி பண்ணலாம். யாருக்கு இருக்க செல்வம்? ஏங்க நீங்க அதான் சொல்றேன்ல, நீங்க அப்படின்னா அதாவது ரஜினியோடைய உண்மையான செல்வாக்கு, ரஜினியோடைய உண்மையான பவர் உங்களுக்கு தெரியல. இல்ல உங்களுக்கு தெரியல. இருந்துச்சு. நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க கேளுங்க. இருந்துச்சுன்னு சொல்லாதீங்க. இருந்துச்சுன்னா காமராஜர் அன்னைக்கு எப்படி ஆட்சி பண்ணாரு? அவர் இன்னைக்கு இல்ல, ஆனா இருந்துச்சு. அதுக்கு என்னப்ப இப்போ இவர் நல்லா பண்ணுவார் விஜய் அப்படின்னு சொல்லுவீங்களா? கம்பேர் இல்ல கேளுங்க, இருங்க தம்பி, இருங்க நான் சொல்றேன் கேளுங்க. அண்ணா எப்படி ஆட்சி பண்ணாரு? இருந்துச்சுன்னு சொல்லுவீங்களா? அண்ணா ஆட்சி பண்ணாரு இருந்துச்சு இப்ப அப்படின்னு சொல்லுவீங்களா? எல்லாரும் தனித்தனி ஆளுமையா இருந்திருக்காங்க. அவர் அவருடைய வயசு காலத்துல அவர் அவ்வளோ ஆளுமையா இருந்தவர். அவரை நீங்க எந்த விதத்திலையும் குறைச்சி இடப்பட முடியாது. இன்னைக்கு கேளுங்க, இன்னைக்கு நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு இந்திய சினிமா வரலாற்று 50 வருஷமா, அதாவது 75 வயசுல ஒருத்தர் சூப்பர் ஸ்டாரா நடிக்கிறாரு. நிறைய பேர் நடிக்கிறாங்க, ஆனா சூப்பர் ஸ்டாரா நடிக்கிறாரா? அவரே ஹீரோவா நடிக்கிறாரா? இன்னமும் சூப்பர் ஸ்டார்னு கொண்டாடுறாங்களா? இன்னமும் ஒரு ரஜினி படம் அப்படின்னா அப்படி ஒரு ஓப்பனிங், ஒரு 25 வயசு யங்ஸ்டருக்கு என்ன ஓப்பனிங் இருக்கோ அது 75 வயசு ரஜினிக்கு இருக்கு. அந்த கரிஷ்மா யாருக்காவது இருக்கா இந்திய சினிமால? யாராவது இன்னைக்கு ரஜினி மாதிரி ஒரு ஹீரோ இருக்காங்களா? நீங்க சொல்லுங்க ஒருத்தர். கண்டிப்பா இல்ல சார். நீங்க முதல்ல ஒருத்தர் சொல்லுங்க. இருந்துச்சு கிடையாது. ரஜினி இன்னைக்கும் இருக்காரு. ரஜினி இன்னைக்கும் அந்த செல்வாக்கோட இருக்காரு. பாருங்க, நல்லா கேட்டுக்க தம்பி. ரஜினி இன்னைக்கும் அந்த செல்வாக்கோட இருக்காரு. ஆதவ அர்ஜுனா இதுக்கு மன்னிப்பு கேட்டாகணும், பகிரங்க மன்னிப்பு கேட்டாகணும். இன்னும் சொல்ல போனா வெளிப்படையா அந்த மன்னிப்பை அவர் அறிக்கையை கொடுக்கணும். அப்படி கொடுக்கலைன்னா நீ பாருங்க அடுத்தடுத்து நாட்கள்ல எவ்வளவு இதனால பிரச்சனை வரப்போகுதுன்னு பாருங்க. ரஜினி ரசிகர்கள்லாம் இன்னும் போர்க்கொடி தூக்காம இருக்காங்க. ரஜினி ரசிகர்கள்லாம் போர்க்கொடி தூக்குனாங்கன்னா பெரிய நஷ்டம். அதுதான் சார், நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடக்குது, அதுக்கெல்லாம் அவங்க ரியாக்ட் பண்ணல. அதுக்கெல்லாம் போர்க்கொடி நாட்டுல நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் இங்க பாருங்க, நான் சொல்றேன் கேளுங்க. நாட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் ரஜினி ரியாக்ட் பண்ணணும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. நாட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு பிரச்சனைனா அவர் ரியாக்ட் பண்ணுவாரு. மக்கள் அவரை சூப்பர் ஸ்டார். நான் சொல்றேன் முதல்ல கேளுங்க. அவர் அரசியல்வாதி கிடையாதுங்க. அவர் அரசியல்வாதி கிடையாது. நாட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ரியாக்ட் பண்ணணுங்கிறதுக்கு ரஜினி அரசியல்வாதி கிடையாது. நீங்க சொல்றீங்களா உங்க தலைவர் விஜய், அவர் அரசியல்வாதி இல்ல. மக்கள் சொல்றாங்க, அது மக்கள் சொல்ற தலைவர் விஜய். அந்த விஜய் நாட்டுல 2 வருஷம் கட்சி தொடங்கிட்டார்ல, இப்போ எலெக்ஷன் நிற்க போறாருல, எந்த பிரச்சனைக்கு, நாட்டு பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்காரு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ரஜினி குரல் கொடுக்கணும்னு சொல்றீங்கல்ல, ரஜினி அரசியல்வாதி கிடையாது. ரஜினி நடிகன். ரஜினி கரூருக்கு கொடுத்தாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? கொடுக்கலாம், தேவைப்பட்ட நேரங்களில் கொடுக்கலாம். இங்கே பாருங்க, இந்த இந்திய குடிமகன் ஜனநாயக உரிமை, யார் வேணாலும் உங்களுடைய குரலை நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ரஜினி அவருடைய குரலை தேவைப்படுற நேரத்தில் தேவைப்படுறதுக்கு பதிவு பண்ணுவார். எப்போ வேணாலும் பதிவு பண்ணுறதுக்கு பேர் மரியாதை கிடையாது. இன்றைக்கி 96 பதிவு பண்ணார், அதுக்கப்புறம் இன்றைக்கி 2026 பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 30 வருஷம் இடைவேளைக்கு அப்புறம் இந்த பதிவை போட்டிருக்காரு. இருங்க, வெயிட் பண்ணுங்க. 30 வருஷம் இடைவேளைக்கு அப்புறம் அந்த பதிவை போட்டிருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு பதிவு போடுறதுக்கு பேர் மரியாதை கிடையாது. அதுக்கான உரிய மரியாதை கிடைக்காது. எப்பயாவது ஒரு பதிவு போடும்போது தான் அதுக்கான மரியாதை கிடைக்கும். ரஜினி இந்த பதிவு எப்படி இந்த எலெக்ஷனில் ரியாக்ட் பண்ண போகுது, இந்த பதிவு எவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதிலே சொல்லலை. கேட்ட கேள்விக்கு அவங்க தலைவர் 2 வருஷமாக கட்சி ஆரம்பித்து, உங்கள் தலைவர்னு சொன்னால் கோவம் வருது. மக்களுடைய தலைவர், மக்கள் தலைவர் ஒரு 2 வருஷமாக கட்சி ஆரம்பிச்சு இந்த தாவேக தலைவர் விஜய் எத்தனை விஷயத்துக்கு குரல் கொடுத்துருக்காரு? நிறைய விஷயத்துக்கு கொடுத்துருக்காரு. நீங்க சொல்லுங்க. சிஏஏ வரும்போது கொடுத்தாரு, வக்பு வாரிய சட்ட திருத்தத்துக்கு கொடுத்தாரு, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தானே சார் இருக்காரு. அவர் கொடுக்கல, குரல் கொடுத்தாரு. செயல்பாடுன்னு என்ன இருக்கு? அவர் தான் ஆட்சியில இல்ல, வந்தாதான் ஆட்சியில இல்லைங்க, ஆட்சியில இல்ல. செயல்பாடுன்றது உண்மை கிடையாது, டம்மி. நான் மறுபடியும் சொல்றேன், டம்மிலையும் டம்மி, பக்கா டம்மி. முழு டம்மி பாம்புன்னா அது விஜய் தான். வெடிக்க போகுதுன்னு எல்லாரும் பயமாற்றிக்கிட்டு இருக்காரு. அது தெரியே இல்லாத டம்மி பாம். நீங்கள் பாருங்கள், வரப்போகிற எலெக்ஷனில் அவருடைய நிலைமையை பாருங்கள். தனித்து 234 தொகுதியிலையும் முதல்ல நிற்கட்டும்.
தனித்து 34 தொகுதியில் முதல்ல போட்டி போடுறதுக்கு ஆள் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கட்டும். 50,000 வேட்புமனு விற்று 5,000 பேர் திருப்பி கொடுத்துருக்குறாங்க. 5,000 பேரே பெரிய விஷயம். சரி, பார்க்கட்டும் எத்தனை பேர் வந்து மறுபடியும் இந்த எலெக்ஷனில் நிற்கிறாங்க, எத்தனை பேர் போட்டி போட போகிறாங்கன்னு, எத்தனை பேர் ஜெயிக்க போகிறாங்க, எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு தான் என்டிஏ கூட்டணிக்கு வந்து ட்ரை பண்ணார். எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்கு போய் 70-80 சீட் வாங்கினோம்னா எப்படியாவது ஒரு மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஒரு 40 சீட்டு ஜெயிச்சிடலான்னு பார்த்தாரு. அதுவும் நடக்கலை. ஒன்றுமே நடக்கலை. இன்னொன்று இப்போ தலையை தொங்க போட்டுட்டு நிற்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இன்னும் கொஞ்சம் நாட்கள்லாம் இருக்குது. இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரியும் நம்புகிறேன். அண்ட் உங்கள் தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். எப்போவுமே வந்து மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. கண்டிப்பாக சார்.